அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதி தந்தை மகன் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் பைக்கில் சென்ற தந்தை மகன் இருவரும் உயிரிழந்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கடலூர் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலகிருஷ்ணன், சொல்லுங்க, இந்த விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது? உயிரிழந்த இந்த 2 பேர் யார்? எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதி தந்தை மகன் ஆகிய இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்ணாடம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதி தந்தை மகன் இருவரும் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை மகன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு வாகனம் மூலம் மாணவர்களை அழைத்து வருவதற்காக திருமலை அகரம் கிராம பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது திருமலை அகரம் கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் மற்றும் அவரது மகன் மனோஜ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அப்போது அவர்கள் மீது பள்ளி வாகனம் மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். இந்த வாகனமும் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் படுகாயமடைந்த மதியழகன் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து பெண்ணாடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பள்ளி வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் வேலு என்பவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஓட்டுநர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அந்த தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.